வணக்கம், வெல்கம் டு வீரு டிசைனர்ஸ் பொட்டிக். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. எல்லாருமே இது தெரிஞ்சுக்க வேண்டியது. சாரி அண்ட் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அரி ஒர்க் போட சொல்லி கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸில் என்ன ஃபால்ட் அப்படின்னா வந்து துணி வந்து தடியாக இருக்குது, பட் ஆனால் வந்து நெஞ்சு போயிருக்கு. அதாவது ஈஸியாக கிழிஞ்சிரும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா பார்த்து இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் கொடுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா. இது எப்படி நான் இது ஆக்சுவலி என் கையில் நெகிழ்ச்சி இருக்கும், பட் ஆனால் நான் கையோட சதையை யூஸ் பண்ணி தான் நான் வந்து செக் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 3-4 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருப்பேன். எல்லாமே ரிட்டர்ன் வந்தது. என்னென்னு பார்த்தா ஃபிட்டு கரெக்டாக இருக்குது, ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குது. நடுவில் வந்து நூல் இழை விட்டு விட்டு போயிடுது. என்னென்னு பார்த்தோன்னா நெஞ்சு இருக்குது, அதாவது துணி ஈஸியாக கிழியுது. நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இதை ஒட்டு போட்டு கொடுங்க, இதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுங்க, ஃப்ளவர் எதனா மேலே வச்சு கொடுங்க, எம்ப்ராய்ட்ரி போட்டு கொடுங்க, இப்படியே தான் சொல்கிறாங்களே தவிர. அப்போ நான் சொன்னேன், போங்கப்பா போய் கடையில் என்னன்னு கேளுங்க, இது பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டு வேறு ஒன்று மாற்றி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் பெரிய கடை, இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எங்களால் வந்து மாற்றிட்டுலாம் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது சின்ன கடையாக இருந்தால் ஈஸியாக போய் கேட்டு நேரம் தூக்கி அடித்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ பெரிய கடைனா நம்ம கேட்கக்கூடாது, சின்ன கடைனா இழிச்சவாயி போய் கேட்கலாம். அப்படி தானே? நியாயன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கணும்? முதல்ல நார்மலாகவே பொதுவாகவே நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னா தாராளமாக போய் நம்ம கேட்கலாம். அதுக்காக சின்ன கடை பெரிய கடைலாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா சின்ன கடை கூட நீங்கள் கேட்க மாட்டலாம், பெரிய கடையில் நல்லா தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக போய் கேட்கலாமே. சரி, ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து இதில் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி கிழிஞ்சிருக்குன்ட்டு. ஆக்சுவலி இந்த கஸ்டமரை கூப்பிட்டு நான் சொன்னோடனே கிளியர் பண்ணேன். அவங்க வந்து ஓகேப்பா நான் சில்க் காட்டன் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு சில்க் காட்டன் எடுத்து தந்துட்டாங்க. அந்த நெஞ்சு போனதில் வந்து பார்டர் நல்லா தான் இருந்தது. ஸோ பார்டர் அட்டாச் பண்ணி எனக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களுமே ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்து அதை டெலிவரி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க, கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. எல்லா கடையும் ஒரே கடை தான், சின்ன கடை பெரிய கடை வித்தியாசம்